ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் வாங்க போவோம். ஸ்ட்ரக்சர் இஸ் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஏ ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள் இன் ஏ சிங்கிள் நேம். கீழே உள்ள ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதில் வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் உள்ள வேரியபிள்லாம் சேர்ந்தது தான் ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள். ஓகே, சியில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியில் உள்ள வந்து பப்ளிக்கில் வேரியபிள் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதேமாதிரி சியில் வந்து ஃபங்க்ஷனை டிக்ளரேஷன் பண்ண முடியாது. நல்லா பார்த்துங்க, ஃபங்க்ஷன்லாம் டிக்ளேர் பண்ண முடியாது. அதே சி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி வேரியபிளாக ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிளாக இருக்கும். நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கலாம். சி ப்ளஸ் ப்ளஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சியில் உள்ள மாதிரியே வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணியிருப்போம். சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸில் டேட்டா ஹைடிங் கிடையாது. இதை டேட்டாவை ஹைடன் பண்ணுற வந்து தான் கிளாஸ். ஓகேங்களா, கிளாஸ் இஸ் ஏ எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஏ ஸ்ட்ரக்சர். நல்லா கேட்டுங்க, கிளாஸ் இஸ் ஏ எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஏ ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து கிளாஸை எப்படி டிக்ளேர் பண்ணுறது பார்ப்போம். கிளாஸோட நேமு, ஓப்பன் பண்ணுறது, பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ராடக்ட்டு, இந்த ஆக்சஸ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கோலன் வைக்கணும். அடுத்து டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன், க்ளோஸ் பேரன்தசிஸ் போட்டு செமிகோலன் வைக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம வந்து த ப்ரைவேட் டேட்டா ஷுட் பி அக்சஸ்டு பை ஒன்லி மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ சேம் கிளாஸ். இதுக்கான மீனிங் கீழே உள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறது, ப்ரைவேட்டில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இன்டிஜர் எக்ஸு, இதை ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள ஃபங்க்ஷனை பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்ன்ற கிளாஸில் உள்ள மெம்பர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் அந்த ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். நம்ம வந்து கிளாஸுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்ப்போம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிடன்ஸாக அலோவ் பண்ணும், ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஹெரிடன்ஸாக அலோவ் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை டிக்ளேர் பண்ணலன்னா அது வந்து ப்ரைவேட்டாக எடுத்துக்கும், இதாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதேமாதிரி ஸ்ட்ரக்சரில் நான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணலன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பப்ளிக்குன்னு டிக்ளேர் ஆகும். இதனால் ஸ்ட்ரக்சரில் டேட்டா ஹிடன் பண்ண முடியாது. இப்போ வந்து கிளாஸில் டேட்டாவை நம்ம ஹிடன் பண்ண முடியும், ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரைவேட்டில் டிக்ளரேஷன் பண்ணிக்கும். இப்போ வந்து என்கேப் சொல்யூஷன்னா வேப்பிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன்டு ஏ சிங்கிள் யூனிட். அதுதான் கிளாஸ் இஸ் ஏ யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கிளாஸ் வேரியபிள். ஓகேங்களா, இப்போ ஆப்ஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுனா கிளாஸ் நேம் அண்ட் ஆப்ஜெக்ட். நம்ம வந்து போன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் கிளாஸ் நேம் வந்து டெக்ஸ்ட்னு வச்சுருப்போம், ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இப்போ டீன்னு வச்சுருப்போம். கீழே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஜெக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாஸ்ட்டு கிளாஸ் நேம். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் டாட் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கிரியேட்டர் ஃபார் த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்துங்க, கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த கிளாஸ் தான் வந்து ப்ளூ பிரிண்ட்னா ஒரிஜினல் காப்பி. நம்ம ஒரிஜினல் காப்பி வச்சு எத்தனை வந்து டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் தான் ஒரிஜினல் காப்பி. ஓகேங்களா, அதை நம்ம வந்து நிறைய காப்பி கிரியேட் பண்ணுறதை நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கூட சொல்லலாம். ஆப்ஜெக்ட் இஸ் ஏ பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ கிளாஸ். ஓகேவா, when we created by ஆப்ஜெக்ட் தே மெமரி அலோகேட்டட். நம்ம வந்து கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா மெமரி அலோகேட் ஆகிடும். when we not created the object no class allotted the memory. நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு கிரியேட் பண்ணலன்னா மெமரி அலோகேட் ஆகாது. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் ஏ பிசிக்கல் அண்ட் கிளாஸ் இஸ் ஏ லாஜிக்கல். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னு ரீகால் பண்ணிக்கலாம். கிளாஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஏ டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். கிளாஸ் இஸ் ஏ ப்ளூ பிரிண்ட். கிளாஸ் இஸ் ஏ லாஜிக்கல் என்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து மெம்பர் ஃபங்க்ஷனு டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனில் வச்சுருக்கோம். கிளாஸ் இஸ் ஏ ப்ளூ பிரிண்ட், நம்ம ஒரிஜினல் காப்பின்னு சொல்லியிருப்போம். கிளாஸ் இஸ் ஏ லாஜிக்கல் என்டிட்டி. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கிளாஸ் வேரியபிள். கிளாஸில் உள்ள வேரியபிள் அக்சஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கிளாஸ் வேரியபிள். ஆப்ஜெக்ட் இஸ் ஏ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். ஓகேங்களா, நம்ம வந்து ஆப்ஜெக்டை பிசிக்கல் என்டிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் இதுதான் கிளாஸ் ஆப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுருக்கோம்.